ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாதி மட்டன் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்காக 1/2 kg மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் உப்பு மஞ்சள் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ வேக வச்சு தனியாக மட்டனோட வாட்டரும் மட்டனையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மேக்னேஷனுக்காக வேக வச்ச மட்டன், இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட புதினா அண்ட் மல்லி இலை, இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு குட்டி டொமேட்டோ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கர்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மசாலா பொருளுக்கு மஞ்சள், மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, பிரியாணி மசாலா, பெப்பர் அண்ட் உப்பு, இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ மட்டனும் இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 1/2 அன் ஹவர் மேக்னேஷனுக்காக விட போகிறேன். இப்போ ரைஸ் வடிக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் அண்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 3 லிட்டர் வாட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 1.5 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 3 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பையும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் 1/2 அன் ஹவர் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இங்கே வாட்டர் நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட ரைஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ் ஒரு 80% வெந்தால் போதும். அதுக்கு மேலே வேக வேண்டாம். ஏன்னா தம் போடும்போது நல்லா வெந்துடும். ஏன்னா இங்கேயே ஃபுல்லாக குக் ஆகிடுச்சுன்னா அங்கே குழஞ்சிரும். இப்போ இதை வடித்து எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ வடித்து எடுத்தாச்சு. இப்போ பிரியாணி பண்ணுறதுக்காக அடிக்கனமான ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் அண்ட் ஆனியன் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சீக்கிரமாக வதங்கணும் இல்லையா, ஸோ உப்பையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்ல ஒரு கோல்டன் ஃப்ரை ஆகணும். அந்தளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மட்டனை மேக்னேட் பண்ணி வச்சுருந்த மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மட்டனும் ஆனியனும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே வேக வச்ச மட்டனோட வாட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வாட்டர் அந்த மட்டன் அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதை மூடி போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். இது நல்லா இப்போ வெந்துருச்சு. இது கூட வேக வச்ச இந்த ரைஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இது எல்லா பக்கம் ஃப்ளாட் ஆனதுக்கப்புறம் இது கூட புதினா, மல்லி இலை, அப்புறமா வறுத்து வச்ச முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மேலே ரைஸ் ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலா நீங்கள் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது தம் போடுறதுக்கு மூடி போட்டுட்டு மேலே வெயிட் வச்சுருக்கேன். கீழே ஃப்ளேம் ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இது ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு ஹைதராபாத்தி தம் பிரியாணி ரெடி. இதை ஓரமாக இருந்து தான் மிக்ஸ் பண்ணணும், நடுவுலேருந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ரைஸ் உடஞ்சிரும். ஓரமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.